ஆடுகள மாதிரி ஒரு மூவி வரணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கெடா சண்டை ஒரு மூவி பேஸ்ட் வரணும் சரி. இப்போ இந்த மூவி ஜாக்கி பற்றி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக எடுத்துறாங்க. கிராஃபிக்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக ஸ்லோமோவில் பர்ஃபெக்ஷனாக எடுத்த மூவி இது. கண்டிப்பாக இந்த ஜாக்கி மூவி பாங்க, உங்களுக்கு தெரியும் அந்த போல்ட்னஸ்ஸு, அந்த ஃபைட் சீக்வன்ஸு. இவன் தான் ஹீரோ ஜாக்கி படத்தோட. ப்ரோ லைஸ்டருக்கு வணக்கம். நான் வந்து முகமது சாஹிப். நம்ம வந்து இப்போ எப்படின்னா கெடா சண்டை, கெடா பற்றி ஒரு பாரம்பரியமாக நான் எப்படி வந்தேன், நான் யார் மூலியமாக வந்தேன், நம்ம டீம் பற்றி, இந்த கெடா பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு டாக்குமெண்ட்ரி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் இந்த கெடா வந்து உங்களுக்கு கண்டினியூஷனில் சொல்கிறேன் இந்த கெடா என்ன இதுன்னு சொல்லி. இந்த கெடா வந்து இப்போ தான் கடப்பல் 8 பல் ஒரு பல் வந்திருக்கு, 6 பல்லேருந்து நாங்கள் வாங்கும்போது 6 பல், இப்போ 8 பல் வந்திருக்கு. இது பேர் வந்து தடி. இது வந்து ப்ரீடு வந்து குறும்ப ப்ரீடு சொல்லுவாங்க. அணில் கலரில் குறும்ப ப்ரீடு சொல்லுவாங்க. இது பேர் தடி. நல்லா அக்ரெஷனாக இருப்பான், அதே மாதிரி நல்லா பாசமாக காட்டுவான். இதுதான் ஹீரோ ஜாக்கி மூவியோட. உங்களுக்கு தான் தெரியும்ல, தெரிஞ்சது இது. நீங்கள் மூவி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ மெயினான ஹீரோ இருக்கா. இது பேர் வந்து காளி. இது ப்ரீடு வந்து நாட்டுக்கிடா ப்ரீடு சொல்லுவாங்க. இது கருவா ரகம், கலர் வந்து கருவா, ப்ரீடு வந்து நாட்டுக்கிடா ப்ரீடு, நம்ம தமிழ்நாடு பாரம்பரிய ப்ரீடு இது. ஆமாம். அடுத்தது வந்து இவர் தான் வில்லன். இவன் பேர் வந்து புல்லட் விலை. இவனும் கிடப்பல் தான். இவன் வந்து நம்ம தமிழ்நாடு ப்ரீடும் சொல்லி மிக்ஸ்டு, தமிழ்நாடு வித்து கர்நாடகா ஆரிஜின். இவன் கொங்கு சொல்லுவாங்க இவங்களை. இவன் வந்து புல்லட் விலை நம்ம கூட இருந்தவன். இவன் தான் வில்லன் ஆஃப் ஜாக்கி ஃபிலிமு, நீங்கள் பார்த்தா தெரியும். அடுத்தது வந்து கரூர் வெள்ளை. இதை வந்து நம்ம பசங்க தான் பார்க்குறாங்க. இங்கே இருக்க எல்லா ஆடும் நம்ம பசங்க தான் பார்க்குறாங்க. ஜுபேரு, சோட்டு, ஆலிது, சிராஜ், இந்த மாதிரி நம்ம பசங்க தான் எல்லாமே பார்க்குறாங்க. இது ஃபுல்லாக இது அண்டர் கண்ட்ரோலில் அலீமு அவங்க தான் பார்க்குறாங்க. இது கொங்கு, இதுவும் கொங்கு பிரீட் தான், கரூர் வெள்ளை இது பேர். இது வந்து கர்நாடக் பிரீடு, ஒயிட் கலர். இது வந்து கர்நாடக் பிரீடு, கர்நாடகில் ஒயிட்டு, நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆவரம் 4-6 பல் இப்போ தான் பல்லு பட்டிருக்கு. ரொம்ப அழகான கிடா, ரொம்ப நம்மளுக்கு ஒரு பாசமாக இருக்கும், ஆள் அடிக்காது. சண்டைக்காக எடுத்துருக்கோம். இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் பசங்க தான் எல்லாம் இதுவும் பார்த்துக்குறேங்க. இந்த கடா வந்து நாங்கள் ஜெயிச்ச கடா. எப்படின்னா கிடா நம்ம சண்டை விட்டோம்ல, இப்போ நான் சொல்லிட்டேன், அந்த மாதிரி நம்ம 2 கிடா சண்டை விடும்போது ஜெயிச்சா கடா கொடுத்தோன்னு சொல்லி பேசி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னலாக சண்டை விடும்போது இது ஜெயிச்ச கடா. நம்ம பையன்தான் ஆப்போசிட்டில் நம்ம வீட்டில் இருக்க ஒரு கடா இருக்குது ஸ்கெட்சு சொல்லி, அந்த கடா இது பண்ணி நம்ம பையன்தான் காதை தான் அவன் போட்டு தான் ஜெயிச்சது. எல்லாம் நம்ம ஜெயிச்ச கடா, ஒரு கிஃப்ட் மாதிரி ப்ரைஸ் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஜெயிச்ச கடா இது. நான் வந்து இந்த ஃபீல்டு வந்து நம்மளுக்கு ஆடுனா இந்த கிடானா சின்ன வயசுலேருந்து இது பக்ரீத் நேரத்தில் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க, இது வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு எல்லா இடத்தையும் இது. நம்ம வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சண்டைகளை சொல்லி பார்த்தோம். யார்கிட்ட பார்த்தோன்னா நம்ம இப்போ வரைக்கும் அந்த டீமில் தான் ஜர்னி பண்ணிருக்கோம். எங்கள் அண்ணன் இருக்கார் ஷாவுல்னா சொல்லி, அவர் மூலியமாக தான் இந்த கெடா சண்டை, இந்த கெடா, இந்த ஆடுகள்லாம் நாங்கள் பார்த்தது. அவர் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆடு இருக்குது, இந்த மாதிரி மதுரையில் இருந்து இங்கே சென்னையில் எடுத்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் சென்னை மக்களுக்கு எல்லாருக்கும். அவர் தான் இந்த கெடாவே முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு சண்டை ஆடு வாங்கினது. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு 6th 7th பார்த்து இது ஆசைப்பட்டு இது பண்ணோம். அம்மா அடுத்தது நம்ம அவங்களுக்கு கூட ஒரு 10th +1 போது அவர் கூட ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். அவர் தான் நம்மளுக்கு இந்த ஆடு கட்டுறதோ சரி, தீனி வைக்கிறதுன்னு எல்லாமே நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது. அவர் மூலியமாக இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஷெட்டு செட்டப் பண்ணிட்டு எல்லாமே. எங்கள் டீம் பேர் வந்து டீம் எம்ஆர். எங்கள் டீமில் மொத்தம் இப்போதைக்கு கரண்ட்டில் ஒரு 16 ஆடு இருக்கும். நம்ம டீம் பசங்க தான் எல்லாமே. இப்போது நான் ஒருத்தன் சொல்ல, நான் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பர்சன். எங்கள் டீமில் ஒரு 16 ஆடுனா அந்த டீமுக்கு ஒரு 20-30 பேர் வந்து உழைக்கிறாங்க, அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி. இந்த ஆடு வந்து சும்மா நம்ம வந்து ஆசைக்கு உழைக்கணும்னு சொல்லி நம்மளோட ஹாபி. மற்றவங்கள மாதிரி இப்போது இந்த ஜென்ரேஷன் எப்படின்னா உங்களுக்கு தெரியும், ட்ரக்ஸு கிக்ஸு எல்லாம் இதில் போகிறதுனால நம்ம அந்த மாதிரி போகாமல் நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இந்த ஆடை வளர்த்துட்டு இது கூட பாசம் காமிச்சு அந்த இதில் நம்ம வந்து இந்த ஆடு சண்டை வந்து எதனால விடுறோன்னா அதை வந்து அக்ரெஷன் ரொம்பவாக இருக்கும். அது வில்லனா இந்த மாதிரி செவரில் அடிச்சுட்டு இந்த மாதிரி கட்டையில் இருக்கும். அதனால ஒரு நம்ம ரெடி பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியாக மூமெண்ட்டில் மட்டும்தான் அது சண்டை விடுவோம். மற்றபடி நார்மலாக போய் இது வந்து அன்கண்டிஷன்லேருந்து போய் சண்டை விடுறது அந்த மாதிரி ஒரு பாவம் அந்த இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. இது வந்து ஒரு தமிழ் பாரம்பரிய விளையாட்டு. இது நம்ம இப்போ விடாமல் அழிச்சிட்டோன்னா நாலு பின்ன இந்த ஒரு ப்ரீடே இருக்காது. இந்த மாதிரி தான் ஒரு ப்ரீடாக அழிஞ்சிட்ருக்கு. இப்போது நான் சொல்கிறேன், இந்த சைஸ் எனக்கு நிற்குது, இது எங்கள் நெஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் வந்த புதுசில் இங்கே இருக்கும் ஒரு ஆடு, இப்போ அந்த லைனேஜே இல்லை. எதனால்? இந்த ப்ரீடேஜ் கம்மி ஆகுது, ஃபுல்லாக கம்மி ஆனனால இந்த சைஸே இல்லை.
அதனால் நம்ம டீமில் ஒரு மெயினாக ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அலீம் சொல்லி பையன், இன்னொருத்தன் இங்கே துபாயிலேருந்து ஒரு ஆள் இருக்கான். துபாயிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான் ரோமான், அவன் இங்கே அலீம் சொல்லி, அவங்க 2 பேர் தான் இந்த ஷெட்டெல்லாம் மூலியமாக பேசி நம்ம பசங்க எல்லாமே இங்கே சிராஜ் சொல்லி பையன், ஹாலிது, நம்ம காதர், எல்லாருமே எத்தனையோ பசங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரியாது, அது தெரிஞ்ச பசங்க பேர் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இது பண்ணாங்க. நம்ம கூட இப்போது என் கூட ஜேர்னி பண்ணுறாங்கன்னா நம்ம பசங்க எல்லாரும் ஒரு வேலையாக இருப்பாங்க. இப்போ நான் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டேன் இந்த வீடியோ, ஆனால் எல்லாரும் ஒரு வேலையாக இருந்தனால யாரும் வரல மோஸ்ட்லி. இப்போது நம்ம டீம் பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லியாச்சு தான். எம்ஆர் சொல்லி ஒரு 60 பேர் இருப்பாங்க, 50 பேர் மேலே பசங்க இருக்காங்க. அவங்கள வந்து ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க. அவங்க ஃப்ரீ டைமில் வந்து இந்த ஆடை பார்த்துக்கிறது நாங்கள் சொல்லி தந்து, அவங்கள எதுவும் கெட்ட ஹாபியில் விடாமல், கெட்ட விஷயத்தில் விடாமல் இந்த ஆடை மட்டும் பார்த்துக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி இது பண்ணேன். இப்போ இது கெடானா ரொம்ப பேருக்கு தெரியாது இது எப்படி சொல்லி. இப்போ குட்டினா 0 பல்லு சொல்லுவாங்க, பல்லு கணக்கு தான். ஆடு சொல்லி இது குதிரையும் சரி மாடும் சரி பல்லு கணக்கில் தான் நம்ம எல்லாம் பண்ணுறது. இப்போ இந்த ஆடு வந்து கெடப்பல்லு. இப்போ இதுக்கு 8 பல் இருக்கும் பாருங்கள். எல்லா ஆடுக்கும் குட்டிலேருந்து 8 பல் இருக்கும். ஆனால் இது பெருசாக இருக்கா இந்த பல்லுங்க. இந்த பெருசாக இருக்கிறது வந்து கடப்பல்லு சொல்லுவாங்க. இதை ஒடிஞ்சு இப்போ நம்மக்கிட்ட இங்கே ஒரு குட்டி இருக்குது, அது வந்து ஒரு 6 மாத குட்டி. அந்த உள்ள இருக்குது, அது ஒரு 8 மாத குட்டி. இப்போ இங்கே ஒரு 6 பல் இருக்குது, இதெல்லாம் கடப்பல் தான் இங்கே இருக்கிறது. இது ஒரு 6 பல் இருக்குது. அந்த மாதிரி ஏஜ் பல்லு தான், அந்த கணக்கில் தான் கடா சண்டை விடுவாங்க. பல்லு பார்த்து முதல்ல இது எப்படின்னா, ஒரு கிடானா எப்படி எடுத்து அது வந்து முதல்ல செட் பண்ணிப்பாங்க அவங்க கைக்கு பழகி. இப்போ இந்த ஆள் அடிக்காதா, ஒரு கிடாவோட ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இப்போ இது எனக்கு ஆள் அடிக்காது, எனக்கு சொல்லல, யார் வந்தாலும் இது அடிக்காது, அந்த மாதிரி ஒரு கேரக்டரான ஆடு. இப்போ அதே ஆடு விட்டிங்கன்னா வேற ஆடு போனீங்கன்னா கேரக்டர் இருக்கும், மனுஷன் மாதிரி அதுக்கும் கேரக்டர் தான். அக்ரேஷன் இருந்துச்சுன்னா அக்ரேஷனில் எல்லாரும் அடிக்க தான் செய்யும். அது பழகுனா மட்டும்தான் சரி இது நம்ம ஆள் சொல்லி அடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே வரும். இப்போ வரும்போது இப்போ வந்து 2 பல்லேருந்து சண்டை விடுவாங்க. சண்டைனா சும்மா ஒரு எப்படின்னா 0 பல்ல ஒரு 30 முட்டு விடுவாங்க. அது மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கடப்பல் 6 பல் 4 பல் வந்து 50 அடி. அந்த மதுரை ரூல்ஸ் படி எப்படின்னா 50 அடி அடிச்சிச்சுன்னா ட்ரா, அதுக்குள்ளே வந்து ஓடிச்சுன்னா முடிஞ்சிச்சு. மற்றபடி இந்த ரொம்பலாம் சேவல் சண்டை மாதிரி சாவுறது அதெல்லாம் அந்த இன்சிடென்ட்ஸ் ஆடு சண்டையில் மோஸ்ட்லி ரேர், 99% நடக்காது, ரேராக நடக்கும். அது ஏதாச்சும் விஷயத்தில் அப்படிதான் விடுறது. இந்த கிடா பேஸ் பண்ணி தான் இது ஃபுல்லாக மதுரை கிடா சண்டை பேஸ் பண்ணி தான் சென்னையிலும் நம்ம சண்டை விடுறது. இப்போ என்னன்னா மதுரையில் ரொம்ப பேர் இது தெரியும் கிடா சொல்லி, ஆனால் சென்னையில் இந்த மாதிரி வளர்க்குறது யாருக்கும் இந்த கிடா வளர்க்குறதுலாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. நானே ஒரு 10 இயர்ஸாக நான் வளர்க்குறேன், எங்கள் அண்ணன் வந்து ஒரு 15 to 16 இயர்ஸாக வளர்க்குறாரு, ஆனால் யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த சரௌண்டிங், இப்போ நம்ம வண்ணார்பேட்டை இது மண்ணடியில் இருக்கும், இந்த சரௌண்டிங்கில் மட்டும் ஒரு 50 ஆடு இருக்கும், ஆனால் யாருக்கும் தெரியாது. எங்கள் டீம்லேயே ஒரு 16-17 ஆடு இருக்கும்போது சரௌண்டிங்கில் 50 ஆடு மேலே இருக்குது. வேற ஒரு டீம் சென்னையில் ஒரு 20 டீம் இருக்கும் இந்த மாதிரி ஆடு வளர்க்குறவங்க சண்டை விடுறவங்க சொல்லி. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி இது பண்ணி இது விடுறோம். இப்போ புதுசாக ஒரு கிடா வாங்குறோன்னா அது வந்து முதல்ல வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்க்க பார்க்கணும். அது மெடிசன் போட்டு வந்து ட்ராவலிங்கில் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இப்போ சண்டைக்கு தயார் பண்ணுறோமா, முதல்ல அது வந்து ஒரு நல்ல சாப்பாடு, அதுக்கு சொல்லி தோரமாவும் இருக்குது, உளுத்தமாவும் இருக்குது, பயிர் ஐட்டம் அதெல்லாம் செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டு நம்ம வந்து தீனி வச்சு அது தின்னுதா தில்லனா ஒரு சில கடைக்கு ஊட்டுவாங்க, சாப்பிட பையனை ஊட்டுற மாதிரி இது ஊட்டு அடிப்பாங்க. இப்போ இந்த கிடாலாம் இந்த மாதிரி ஊட்டு வச்சு நம்ம சின்ன பையன் மாதிரி பார்த்துப்போம். இப்போ அந்த மாதிரி ப்ரொசீஜராக ரெடி பண்ணி ஒரு டெஸ்டிங் பார்ப்பாங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம ஒரு சண்டைக்கு போனால் ஒரு ட்ரையல் நம்ம எப்படி சண்டை போகிறோம் அந்த மாதிரி டெஸ்டிங் பார்த்து ஒரு ஆப்போசிட் டீமில் ஜோடியாக பேசும். அது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் இருக்குது, 21 days to 40 days நம்மளுக்கு டைம் பொறுத்து அது கன்ஃபார்ம் பண்ணிட்டுக்குமா. காலை சாப்பாடு வைப்போம், பயிர் ஐட்டம் ஒரு டீமு ஒரு டைப்பாக வைப்பாங்க. ஒருத்தர் தோரமாக வைப்பாங்க, ஒருத்தர் பயிர் ஐட்டம் வைப்பாங்க, புல் கீரை வைக்கோல் கட்டிட்டு வாக்கிங் போகும்போது கம்பல்சரியாக பால் முட்டை போட்டு அடிச்சுட்டு வாக்கிங் கூட்டு வந்துடும். அது மாதிரி நைட்டு ஒரு வேளை தீனி, வீக்லி ஒன்ஸு ஸ்விம்மிங் போடணும். கடைசியாக சண்டேக்கு ஒரு 3 நாள்னா ரெஸ்ட்டு, வாக்கிங் டெய்லி போட்டு ரெஸ்ட்டு போட்டு அது கரெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு கிரவுண்டு பேசி ஒரு பொதுவான இடத்த பேசி 2 பேருக்கு அதுக்கேற்ற மாதிரி சண்டை விடுவோம். அது ஒரு ப்ரொசீஜராக ஒரு 100 பேர் வருவாங்க, ரவுண்டு நிப்பாட்டி ப்ரொசீஜராக ஒரு நடுவர் காமனாக ஒரு 4 நிப்பாட்டி அவங்க சொல்லணும் இது 2ம் சண்டை விடுறாங்க சொல்லி. சரி 50 ஷாட்ஸ் போயிடுச்சுன்னா ட்ரா சொல்லி தந்துடும், முடிஞ்சிச்சு ட்ரா. அதுக்குள்ளே ஏதாச்சும் ரிசல்ட் ஆகும். மேபி உங்களுக்கு ஓடவும் செய்யலாம், இல்லைனா நெந்து 50 அடி அடிக்கவும் செய்யலாம், எது வேணால் ஆகும். ஆயிட்டோமா அப்படியே முடிச்சிடும். பந்தயம் சூது இது நம்ம முக்கியமாக பண்ணுறதே இல்லை. கப் வச்சு தான் சண்டை விடுவோம், இல்லைனா கோல்டு காயின் இல்லைனா சில்வர் காயின், இந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயத்த பண்ணிடும். மற்றபடி இந்த காசு வச்சு பேசுகிறது இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல மோஸ்ட்லி. இதுக்கு சான்று வந்து ஒரு சங்கம் இருக்குது நம்மளுக்கு சென்னையில். இப்போ
இப்போ ஏதாச்சும் எப்படியோ எல்லா இடத்துலையும் ஒரு பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா நம்ம ஒரு கெட் டுகெதர் ஒரு 20 டீம் வந்து நடுவில் டீமோட ஹெட்ஸ் மட்டும் நின்று பேசி அது எல்லாருக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிடும். மற்றபடி வேறு எங்கேயோ போலீஸ் அந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு போவோம். இது நம்ம வந்து மதுரை மாதிரி வந்து மதுரைலாம் பர்மிஷன் இருக்குது. ஆனால் சென்னையில் இதுக்கு பர்மிஷன் இல்லை. இந்த கெடா சண்டைக்கு பர்மிஷன் இல்லை. இப்போ வரை கெடா சண்டை பேஸ் பண்ணி மூவி வேறு எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம இவர் தான் ஹீரோ. இந்த கடா வந்து டீம் யானை குரூப்ஸ் மணி ப்ரோ இருக்காரு, அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 4 years ஜேர்னி பண்ணி இந்த கடா கூட அவர் அவங்க மாமா அவங்க தான் ஜேர்னி பண்ணி இந்த கடாலாம் அவங்க சொல்லி அந்த மூவி பேஸில் அவங்க ஃபுல்லாக சொல்லி தந்தது. நம்ம வந்து நம்ம கெடா ஒன்று கொடுத்தோம் வில்லன், அது பேர் வந்து புல்லட் வெள்ளை நம்ம கிட்டே இருக்கும்போது அது கொடுத்து அது பேஸ் பண்ணி தான் எல்லாம் ஃபுல்லாக எடுத்தது. நீங்கள் கண்டிப்பாக அந்த கெடா சண்டை மூவி பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும் ஜாக்கி சொல்லி. அதில் வந்து மதுரை பாரம்பரிய விளையாட்டு எப்படி எல்லாம் இன் டீட்டெயிலாக ஒரு கெடா சண்டைனா என்ன, அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சொல்லி காமிப்பாங்க. அந்த மாதிரி இதுதான் இதுக்கு எடுத்திருக்காங்க இந்த மூவியை. இப்போது இந்த ஆடு தான் இதுதான் ஹீரோ. இது பேர் வந்து கருவா. அதில் அந்த மூவியில் என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியல, நம்மளுக்கு கருவா. நம்ம மூவி வந்து நாளைக்கு தான் பார்ப்போம். மேபி ட்ரெய்லரில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த கெடா சண்டை தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் அந்த சீக்வன்ஸ் எவ்வளோ கஷ்டம் எடுக்கிறது சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் தந்திருக்காங்க இந்த மூவிக்காக. கண்டிப்பாக இந்த மூவி வந்து ஒரு சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். இப்போது இவன் தான் ஹீரோ ஜாக்கி படத்தோட கெடாவில். இவன் தான் ஹீரோவோட கெடா. இவன் பேர் வந்து காளி ஃபிலிமில். ஆனால் நிஜம் பேர் இப்போ யாரும் தெரியும் கருவா. ஏன்னா இந்த லைனே கருவா தான் இந்த கலருக்கு. அதனால யார் கேட்டாலும் கடா வளர்க்குறவங்க இந்த கலரை வந்து கருவா சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அடுத்தது வில்லனு நம்ம கெடா பற்றி சொல்கிறோம். நம்ம வந்து வில்லன் சொன்னல, இதுதான் நம்ம அண்ணன் வளர்த்த ஆடு. இது பேர் வந்து புல்லட் வெள்ளை நம்ம வச்சது. மூவியில் இவன் தான் வில்லன் கடைசியில் வரான். இவன் பேர் வந்து அக்ராதி வெள்ளை சொல்லி மூவியில் வச்சிருக்காங்க. அக்ராதி சொல்லி நம்ம அண்ணன் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வளர்த்தாரு. நான் சொன்னல நம்ம அண்ணன் சொல்லி தந்த ஷாவுல்னா அவர் தான் இந்த ஆடு வளர்த்தவர். ஒரு 6 மாதம் வளர்த்தாரு. நம்ம எப்படின்னா இது வந்து ரொம்ப அக்ரெஷனாக ஆடு. இப்போ நான் எப்படி சொல்ல கேரக்டர் வைஸ் சொல்லி அந்த இதில் இது ரொம்ப அக்ரெஷன் ஆடு. இப்போ சும்மா இங்கே பாருங்கள் சவுண்டு போடுவான். இப்போ நான் எழுந்திரிச்சு இப்படி போனேன்னா அடிச்சிருவான். இப்போ நான் வந்து கொஞ்சம் தடவிகளே கொஞ்சம் அவரை கூல் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இல்லைனா இப்போதைக்கு என்னையா தூக்கி விசில் வச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு அக்ரெஷனாக ஆடிவேன். இவன் எப்படின்னா நம்ம ஒரு ட்ரெயின் பண்ணி டெஸ்டிங்லாம் நல்லா பார்த்தோம். எப்படின்னா காலைல வந்து நல்லா பால் அடிச்சுட்டு கீரை வச்சுட்டு விட்டுட்டு அம்மா வைக்கோல் கட்டிட்டு சாயங்காலம் நேரத்தில் தண்ணி ஊற்றிட்டானே. நைட் வந்து காணப்பயிறு இந்த உளுந்த தூசி தோரந்தூசி இதெல்லாம் ஊற வச்சு ஒரு 3 hour ஊற வச்சு வச்சிருவோம். அதே தின்றுவான், நல்லா தின்னுவான். எதுக்கு போயிடுவோம் ஒரு ஆடு ஒரு ஸ்டைலு. இந்த மாதிரி வந்து இப்போது இந்த மாதிரி தான் அந்த வளர்த்துட்டு வந்தோம். ஒரு 6 மாதம் வளர்த்துட்டோமா டெஸ்டிங்லாம் பார்த்து நல்லா சொன்னது. நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் முதல்லேருந்து வீடியோ போடுவோம். நானும் நம்ம ஃப்ரெண்டு ரோமானு நம்ம பையன் இப்போ அலீமு நம்ம பசங்களாம் எல்லாம் இப்போ வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியணும் நம்மளும் இந்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்லி நம்ம பசங்களாம் கரெக்டாக போட்டு இது பண்ணுறாங்க. அதில் நம்ம இந்த முக்குந்தன் டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் போல் அவர் ஃபோன் அடித்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால நான் எங்கள் அண்ணன்கிட்ட பேசி நம்ம அண்ணன் வந்து அவர் ரெக்வஸ்ட் பண்ணாலும் கொடுத்தது. அவங்க மூவிக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணாங்க, ஃபுல்லாக இது பண்ணனால கொடுத்தது. இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் எந்த சண்டையிலும் சரி எதுலேயும் சரி தோத்ததில்லை, எதுவுமே பண்ணதில்லை, ஆனதில்லை. நம்ம வரோம் மூவிக்காக மட்டும் கொடுத்தோம். இப்போ திருப்பி நம்மக்கிட்டே வந்திருக்கு. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக முடிஞ்சுமா மேபி நம்மக்கிட்டே வந்துடும். திருப்பி நம்ம சொல்லியிருக்கோம் வந்துட்டோமா நம்ம திருப்பி அதை வச்சு பாசமாக வளர்த்து இன்னாருக்கு சண்டை விட்டு நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுப்போம். இப்போ நான் ஓப்பனாக சொன்னேன் இந்த கெடா சண்டை விட்டு இந்த மூவி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் சொல்லி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் ஒரு வீடியோ ஒரு ரீல்ஸ் ஒரு 15 செகண்ட் ரீல்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இது அடிக்கும், ஃப்ரேமில் கரெக்டாக வராது, அந்த சீக்வன்ஸ் வராது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது. ஆனால் இதுவும் ரொம்ப இது ஒரு அந்த வீடியோ அந்த சண்டை அந்த படத்தில் வந்து ஒரு 30 ஷார்ட்ஸ் தான் இருக்கும். தெரிஞ்சு காமிச்சிருப்பாங்க 30 to 20 ஷார்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த 30 to 20 ஷார்ட்ஸ் எடுக்க இந்த ஆடு மட்டும் 65 அடி அடிச்சிருக்கு. அங்கே மூவியில் 5 ஷார்ட் இது 5 அடி அடிக்குமா பிடிப்போம், சீக்வன்ஸ் கரெக்டாக வராது. இன்னொரு 5 ரியலிஸ்டிக்காக எடுத்த மூவி. எப்படின்னா ரியலிஸ்டிக்காக 2 ஆடு அடிக்க வச்சு இது ஒரிஜினாலிட்டியாக எடுத்த மூவி. இந்த மாதிரி கிராஃபிக்ஸோ இல்லை அந்த மாதிரி எடுத்த மூவி இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக பர்ஃபெக்ஷனாக எடுத்தது. இப்போ நாங்கள் காலையில் எடுத்துகிட்டு போனால் அது ஒரு நாள் ஃபுல்லாகும். அதில் வந்து எங்களுக்கு ஒரு 5 minutes to 3 minutes அந்த சீக்வன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் நம்மளுக்கு 2 to 3 days ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போய்டும் அந்த மூவிலேயே. அப்போது நம்ம அது கஷ்டப்பட்டு அங்கே வந்து அது தீனி சாப்பிடாது. பிளேஸ் டு பிளேஸ் நம்ம வாங்கினா நம்ம பாடி எப்படி டெம்பரேச்சர் செட் ஆகுதோ அதுவும் அப்படி தான். அது பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுவும் தின்னி சாப்பிடாது. அங்கே நிப்பாட்டி அதை ஊட்ட வச்சு அதுக்கு ஏதாச்சும் ஜுரம் வந்தால் அங்கேயே மருந்து போட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப ஒரு டஃப்பான மூவி எடுத்தது கெடாதோ. ஒரு ஆனிமல் பேஸ்ட் மூவினாலே இருக்கிறதே டஃபஸ்ட் மூவி. ஏன்னா அது மனுஷன் மாதிரி நம்ம சொன்னால் கேட்டுக்காது. அதை நம்ம கேட்க வச்சு நம்ம தேவையானது அந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதே கஷ்டம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க அடிக்க வச்சு ரொம்ப இது பண்ணி ஜாக்கி மூவியை ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எடுத்து வந்திருக்காங்க.
எல்லாரும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்கும். சும்மா எல்லா நேரத்துலையும் லவ் ஸ்டோரி, இந்த வில்லனு இந்த அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் பேஸ்டு மூவியாக இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு தெரியும், 4 பேர் நீங்களும் சப்போர்ட் பண்ணலாம். ஜல்லிக்கட்டு மாதிரி தான் இதுவும் நாங்கள் வளர்க்குறது. இப்போ சென்னையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கோம், ஓப்பனாக சொல்கிறோன்னா. ஏன்னா இப்போது நம்ம ஒரு வீடு வாடகை தர மாதிரி தான் இதுக்கு வாடகை தந்து இதை தீனி சாப்பாடு வச்சு ஒரு இப்போ சென்னையில் சும்மா நம்மளே ஒரு லிவிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ வரும்போது நம்ம பசங்களாம் அவங்க சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து இதில் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் டீம்லையும் சரி 20 டீம் சென்னையில் இருக்க 20 டீமும் ரொம்ப கஷ்டப்பட்டது எல்லாரும் வளர்க்குறாங்க அவங்க டைமை விட்டு. எல்லாமே ஒரு ஆசை தான், ஒரு பாசம் காட்டி ஒரு இது கெடா வளர்க்குறது ஒரு ஆசை தான், அவ்வளோதான். அந்த ஆசையில் வளர்க்குறாங்க எல்லாரும். இப்போ நம்ம இந்த கெடா பற்றி எத்தனை வெரைட்டிஸ்க்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து நம்ம புல்லட் வேல் வந்து கொங்கு பிரீடு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்த வந்து காளி வந்து கருவான நாட்டு கடா, தமிழ்நாடு பிரீடு. அது கருவா சொல்லி இது வந்து கொங்கு. இது நம்ம தமிழ்நாடு, இதுவும் தமிழ்நாடு ப்ளஸ் கர்நாடகா ஆரிஜின் மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து ஒரு கிடா வந்து ஒரு டைப்பான சண்டை போடும். இறக்க சண்டைனா லாங் ஸ்டெப்ஸாக பின்னாடி போய் அடிக்கும். ஒரு சைடு வந்து அட்வான்ஸ் சொல்லுவாங்க. இப்போ முட்டுறது தான் இப்படி முட்டும், நல்லா பேக்காக போய் முட்டினா தான் அது பார்க்க நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு கடை வந்து இப்படி முட்டும், இந்த மாதிரி சக்கியா, அந்த நீங்கள் வீடியோவில் தெரியும் இப்படி முட்டும் போது அது வந்து சக்கி சொல்லுவாங்க. அம்மா நம்ம லாங் ஷாட் கை கடை சொல்லுவாங்க. ரூல்ஸ் இருக்குது, ரூல்ஸ் பேஸ் படி 50 அடி அடிக்கல, கடை ஜாயிண்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒட்டிச்சுன்னா 3 லாங் ஷாட்டு 3 ஷார்ட்டாக நெத்தி கடா கை கடா சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டு ட்ரா பேஸில் இல்லைனா அந்த இதில் சீக்வன்ஸில் ஓடிச்சுன்னா இது விடும். இப்போ இது புல்லட் வேல் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்காக தான் விளையாடும். இப்போ இறக்க சண்டை சொல்லுவாங்க, அதுக்கு நல்லா பின்னாடி நல்ல ஒரு 10 ஸ்டெப் போயிட்டு தான் வந்து அடிக்கும். அது மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஆடு. இதை வச்சு நம்ம ஒரு 2 டெஸ்டிங் பார்த்தோம், பர்ஃபெக்டாக அடிச்சிச்சு. 2 டெஸ்டிங்கில் 2 ஆடும் ஓடிச்சு. நம்ம பார்த்து 2 டெஸ்டிங்கில் 2 ஆடும் பர்ஃபெக்டாக ஓடிச்சு. ஓனோடனே அதுமா நம்ம இந்த வீடியோ இந்த மூவிக்காக மட்டும்தான் இந்த ஆடு கொடுத்தோம் பேஸ் பண்ணி. அதுவும் நம்ம அண்ணனை நான் வந்து சொல்லி நம்ம அண்ணன் சொன்ன இதனால தான் கொடுத்தோம். நம்ம அண்ணனுக்கு இன்ன வரைக்கும் மனசு இல்லை. இப்போ அவரும் வருவார், நெக்ஸ்ட்டு அவர் எப்படியோ அவருக்கு தான் போப்போம், திருப்பி அவர் வச்சு அவர் தான் வளர்க்க போகிறாரு. நம்ம இந்த கடா சண்டை வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி தான், எல்லாமே வீர விளையாட்டு. கிடா சண்டையும் சரி, சேவல் சண்டையும் சரி, இது ஜல்லிக்கட்டும் சரி, எல்லாமே வீர விளையாட்டு மாதிரி தான். இது வந்து அழியாமல் இருக்கணும்னா நம்ம வளர்த்து தான் ஆகணும். நம்ம வளர்க்க தான் இந்த ஆர்ஜன் இது இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் இது அழியாமல் இருக்கும். இல்லைனா அழிஞ்சிடும் கண்டிப்பாக. அதனால இதில் தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ இது எப்படின்னா வீர விளையாட்டுனா, இப்போ இதுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ரெடி பண்ணுவோம். இப்போ இது அடிக்கும் எல்லாம் பண்ணுவோம். அது மீறியும் நம்ம வந்து வாக்கிங் எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு போய் ஒரு 15 to 15 மினிட்ஸ் ஸ்விம்மிங் போடுவோம். ஸ்விம்மிங் போடுவோமா, அதுக்கு சாப்பாடு வைப்போம். சாப்பாடு வச்சுட்டு எல்லாம் முடிச்சுக்கோமா அப்படியே அந்த இது கரெக்டாக ஹெல்த்தியாக இருந்தால், பர்ஃபெக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் சண்டை விடுவோம், இல்லைனா சண்டை விட மாட்டோம். இன்னொன்னா ஒரு சில இது வந்து இது எப்படின்னா ஒரு கேம் மாதிரி தான். ஒரு 20 டீம் இருக்கா, நம்ம போடுற நம்ம ஆடு வந்து அந்த ஆடை ஜெயிக்கணும், ஒரு கேம் மாதிரி ஸ்போர்ட்டிவாக தான் இது பண்ணுவோம். அதை மாதிரி இந்த ஆடை அடித்து நம்ம ஆடு அது பண்ணோம் முடிச்சு இது சாவடிச்சணும், அந்த ஸ்போர்ட்டிவ் வராது. இந்த ஆடில் நம்ம ஆடு நல்லா சண்டை செய்யணும், அந்த ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸில் மட்டும்தான் நம்ம இது சண்டை விடுவோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அதில் விடுற ஒரு 20 டீம் சென்னையில் இருக்குது. நம்மக்குள்ளேயே நம்ம பேசி ஒரு முறையாக விடுவோம். அதே மாதிரி நான் மட்டும் இல்லை, இப்போ இருக்க எல்லாரும் வந்து இதை ஆசைப்பட்டு நல்லா வளர்ப்பாங்க. இப்போ நாங்கள் மட்டும் நல்லா இருப்போம், மற்றவங்க அப்படி இல்லை. பர்ஃபெக்டாக எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு பர்ஃபெக்ஷனாக இதாக வளர்ப்பாங்க. இப்போ இந்த புல்லட் வெல்லைனா இதுக்கு இப்போ நான் ஜோடி கேட்டேன்னா நல்லா ஆப்போசிட்டில் ஆடு இருக்குது. ஏன்னா இந்த வயசுக்கும் ஆடு இருக்குது. மெயின் விஷயம் ஏஜ் டு ஏஜ் தான் சண்டை விடுவாங்க யாராக இருந்தாலும். 2 பல்லுக்கு 2 பல் தான், 4 பல் தான். ஏதாச்சும் மோட்டிவேஷன், ஆடு நல்லா அடிக்கும் ஒரு நம்பிக்கையில் இருந்தால் ஏஜ் பார்க்காம சண்டை விடுவாங்க ரொம்ப பேர். அந்த இதில் ஏஜ் பார்க்காம ரொம்ப பேர் சண்டை விடுவாங்க, ஏஜ் டு ஏஜும் சண்டை விடுவாங்க. நம்ம மனசுக்கு தான், நம்ம மனசு நல்லா பர்ஃபெக்டாக வளர்த்து நம்ம மனசாக இருந்தோன்னா நம்ம நின்று அந்த ஆடை வந்து ஒன்றும் ஆகாதடா சொல்லி சண்டை விட்டு நம்ம நின்றோன்னா நம்மளுக்காண்டி நம்ம நிற்கிறோம் சொல்லி நம்மளுக்காண்டி நின்று சண்டை செய்யும். சண்டை செஞ்சு முடியலனாலும் ட்ராப் பண்ணிட்டுனாச்சும் வந்துடும், தவிர விட்டு தராது. அந்த அட்டாச்மெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா யாராலையும் நம்ம ஆடை தோக்கடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான கேம் தான் இது. நம்மளோட ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருந்து நம்மளை இவ்வளோ நல்லா பார்த்துக்கனால இந்த பாசத்தினாலனாச்சு இவனுக்காகனாச்சு நம்ம அந்த ஆடுகிட்ட ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கலனாலும் நம்ம சரி கட்டி வரணும் சொல்லி நம்மளுக்காக சண்டை செஞ்சு நம்ம ஒரு ஈகோ எக்ஸ்பர்ட் அங்கே இருக்கோல ஒரு 100 பேர் மாதிரி நம்ம ஆடு தோத்தா நம்மளுக்கு தலையை குனியக்கூடாது சொல்லி நம்ம தலையை நிமித்து வரணும் சொல்லி நம்மளுக்காக சண்டை செய்யும். அந்த மாதிரி ஆடுங்க தான் இது. அது நம்ம இப்போது ஜெயிக்கணும்னா அந்த ஒரு 100 பேர் முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக நல்லா ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி இப்போது நம்ம 100 பேர் சொல்லிடுற இப்போ இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மதுரை மாவட்டத்தில் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகும். இப்போ நாங்கள் இங்கே சென்னையில் விடுறோன்னா அது வாட்ஸ்அப் குரூப்பில் மதுரை மாவட்டம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகும். ஓ சென்னையில் இந்த ஆடு நல்ல நேமான ஆடு, அதனால நம்மளுக்கு ஒரு நேம் வரும். இப்போ நம்ம மதுரையில் போய் நிற்போனா ஒரு கிடா சண்டை நம்ம நின்றாலும் இப்போ நம்ம பேர் தெரியும், இவன் கடா சண்டை விடுறோம்ப்பா, இவன் இந்த பேர், இவன் கிட்ட இந்த ஆடு இருக்குது, அந்த ஆடு நல்லா சண்டை செய்கிறனால தான் அந்த பேர் நம்மளுக்கு கிடைக்கும்.
என் பேர் வந்து இப்போ தெரியாது, என் ஆடுனால்தான் எனக்கு பேர். அதே மாதிரி தான் யார் ஆடும் நல்லா சண்டை செஞ்சால் அவங்களுக்கு பேர் வரும். அது நின்று ரெடி பண்ணுற ஜாக்கியும் சரி, அதை இது பண்ணுறவங்க தான் பேர். அவன் கஷ்டப்பட்டு அவனுக்காக அந்த சண்டை செஞ்சிச்சுன்னா அவனுக்கு அந்த பேர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வந்து அந்த மாதிரி தான் பேர் சம்பாதிக்க முடியும். இப்போ நம்ம 10 ஆடு வைக்கிறனால பேர் வராது. ஒரு ஆடு வச்சாலும் அது வந்து நல்லா சண்டை செஞ்சு டாப்பாக இருந்தால் தான் அதில் தான் பேர் வரும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லாமே பசங்களும் சரி எல்லாமே சரி பர்ஃபெக்ஷனாக ஆடு வச்சு கரெக்டாக வந்துட்டுருக்கோம் ஜேர்னியில். இப்போ இந்த மூவி ஜாக்கி பற்றி சொல்லணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்காங்க. இப்போது நான் வந்து சின்ன வயசில் ஆடு கிளம்புனா எனக்கு இன்னி வரைக்கும் ஆடுகள்னா ரொம்ப ஒரு ஃபேவரட்டான மூவி. ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து அது தெரியாது சேவல் சண்டை சொல்லி. ஆனால் அந்த சேவல் சண்டைனா அது நாங்கள் ஒரு கடா சண்டையாக பார்ப்போம். நம்ம கடா கட்டும் போது அந்த அக்ரெஷனோ சரி, அந்த அந்த இதோ சரி, அந்த நேரத்தில் அந்த களத்தில் நடக்கிற அந்த ப்ரெஷரும் சரி, அது வந்து நாங்கள் அது அந்த சீக்வன்ஸ் எங்களுக்கு புரியும். ஏன்னா நாங்கள் இங்கே லைவாக அந்த மாதிரி கடா சண்டையில் பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி ரியலிஸ்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிராஃபிக்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக ஸ்லோமோவில் பர்ஃபெக்ஷனாக எடுத்த மூவி இது. எப்படின்னா ஒரு அடியும் வந்து கிராஃபிக்ஸில் பர்ஃபெக்டாக 2 ஆள் அடிக்க வச்சு பர்ஃபெக்ஷனாக எடுத்த மூவி இது. பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி அப்படிங்கும்போது இப்போ இந்த ஸ்டோரி பேஸ் என்னன்னா, ஒரு பணக்கார காசு இருந்தாலும் சோக்கில் காசு வேலைக்கு ஆகாது, காசு செல்லாது சோக்குக்கு. சோக்குக்கு வந்து நம்ம தர உழைப்போம், நம்மளுக்காண்டி நிற்கிற ஆடு மட்டும்தான் பேசும். சோக்கில் நீங்கள் லட்சம் இல்லை கோடி போட்டாலும், இந்த காடுக்கு நான் கோடி ரூபாய் போட்டு சாப்பாடு போட்டாலும் இந்த ஆடு தோக்கணும்னா அந்த ஆடுக்கு இதை தோக்க தான் செய்யும். நம்ம தர உழைப்பில் தான் நம்ம ஆடு ஜெயிக்கும். நீங்கள் அதே மாதிரி 1000 ரூபாய் போட்டு அந்த ஆடு வளர்த்துட்டு இது 1,00,000 ரூபா போட்டு வளர்த்தாலும் ஜெயிக்கிற அதுக்கு தன்மை அது நல்லா மனசால வளர்த்தா அதுதான் ஜெயிக்கும். நான் காசு செலவு பண்ணேன், நான் காசு போட்டேன்னா அது இந்த சோக்கில் காசு வந்து வேலைக்கே ஆகாது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசத்தும் சரி நம்ம தயாரில் தான் சண்டை. காசு வந்து இங்கே செல்லவே செல்லாது. கெடா சண்டையும் சரி சேவல் சண்டை எல்லாத்தையும் எவ்வளோ காசு போட்டாலும் அந்த சேவல் சண்டை செல்லாது. நம்ம பண்ணுற உழைப்பில் மட்டும்தான் இந்த கெடா சண்டை. அதை பேஸ் பண்ணி காசு செல்லாது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காசு சண்டை. ஏன்னா வில்லன் வந்து ரொம்ப பணக்காராக இருப்பார், ஹீரோ வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பார். அவர் வந்து ஆட்டோ டிரைவரே என்னை தோக்கடிச்சா சொல்லி ஒரு ஈகோயிஸ்ட் இருக்கிற வில்லனை அவர் இருப்பார். என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ இருக்க காலியை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அதோட பாசம் அந்த கிடா மேலே அந்த ஹீரோ வச்ச பாசனால அவர் ஆடை வந்து அவருக்கு நல்ல நேமாக நிற்பாட்டி வில்லனை எப்பேற்பட்ட ஆடை வந்தாலும் ஜெயிக்க வச்சு தோக்கடிச்சிடும், வில்லனை தோக்கடிச்சு. அந்த மாதிரி வந்த ஒரு மூவி தான். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கெடா வளர்க்குறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாரும் பார்ப்பீங்க. உங்களுக்கு புது பேஸ்ட் மூவியாக நல்ல புதுசாக வந்து எல்லா நேரத்துலையும் பார்க்குற மாதிரி இது பார்க்கணுன்னா இது கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஏன்னா இது ஒரு தமிழ் நாட்டிலேருந்து தமிழ் பற்றி ஒரு கேரளாலேருந்து வந்து நம்ம தமிழ்நாடு மதுரை மாவட்டத்துலேருந்து இந்த மூவி எடுத்திருக்காங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி பிடிக்கினாலும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் தரும். கண்டிப்பாக இந்த மூவியை போய் பாருங்கள், சென்னையில் இருக்க எல்லாரும். தேங்க்யூ. இப்போ இந்த படம் போகிறதுக்கு நம்ம ஆடுகளம் எப்படி வந்து இந்த பட கிராஃபிக்ஸ்லேருந்து எல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம ஆடுகளம் மாதிரி ஒரு மூவி வரணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கெடா சண்டை ஒரு மூவி பேஸ்ட் வரணும் சொல்லி. ஆனால் இந்த மூவியை நான் பார்த்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா ஆடுகளத்தில் வந்து சிஜி இருப்பாங்க, ஸ்லோ மோஷன் அவ்வளோனா சிஜி ரொம்ப பண்ணாங்க சண்டையில் ஆடு இது அந்த சேவல் சண்டையில். ஆனால் இதில் அப்படி இல்லை, ஒரு சீக்வன்ஸும் அடிக்க விட்டு ஒரிஜினாலிட்டிக்காக ரியாலிஸ்டிக்காக பண்ணாங்க. இந்த ஆடு வில்லும் கிடா அடித்து இந்த காளி கிடா அடித்து இந்த நம்ம வில்லன் கிடா வந்து வில்லும் அது கூட உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக தான் எடுத்தது. எதுவும் சிஜி கிராஃபிக்ஸ் போடாமல் அதுவும் ரியலிஸ்டிக்காக அது வந்து சண்டை நடக்கும்போது அந்த சீன் நடந்துச்சு, அது நடந்தாலும் நம்மளுக்கு கடிச்சிச்சு அந்த சீன். அது மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்த மூவி இது. நம்ம இப்போ வந்து ஜாக்கி சொல்லி எதுக்கு அந்த டைட்டில் வச்சோம் இந்த மூவிக்கு, எனக்கு நம்ம டேரக்டர் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச அவர் சொன்னது, ஜாக்கினா கிடாய்க்கு நின்றா ஜாக்கி முக்கியம், ஜாக்கி தான் முக்கியம். நான் ஜாக்கி இப்போ இந்த கடை வளர்க்குறவன் தான் ஜாக்கி, அதுதான் ஜாக்கி சொல்கிறது. இப்போ நான் எவ்வளோ தைரியமாக களத்தில் நின்று என் கடாவை வாய்ஸை ரைஸ் பண்ணி ஏவுறனோ, அந்த கடை விழுந்தாலும் ஒன்றும் இல்லடா தம்பி நீ ஏந்திச்சு சண்டை போல செய்யும் எவ்வளோ நான் நின்று ரைஸ் பண்ணுறனோ அவ்வளோ என் கிடா வந்து எனக்காக சண்டை செய்யும் எப்போவுமே. நான் வந்து பயந்து எனக்கு ரைஸ் ஆகாமல் நான் போல்னஸ் விட்டு பயந்தேன்னா என் கிடா என்னடா நம்பாலே கொஞ்சம் இது ரைஸ் ஆனதுன்னு சொல்லி விட்டுதான். அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ஜாக்கி மூவிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த போல்னஸ்ஸு அந்த ஃபைட் சீக்வன்ஸு இல்லை ஒரு சில லவ் ஸ்டோரிஸும் இருக்கும், எல்லாமே மிக்ஸ்டு தான் இருக்கும். உங்களுக்கு வெறும் போதுன்னா என்னடா கெடா சண்டஸ் இல்லை, ஒரு பேஸ்டு நல்ல ஸ்டோரி இருக்கும். ஆட்டோ ஓட்டுறவன் அவன் கெடாவும் சரி அவனோட லைஃப் ஸ்டைலோ அவரை பற்றி காமிச்சு பெரிய ஆளுங்க காசு இருந்தாலும் சரி அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, காசு இங்கே செல்லாது சொல்லி ஒரு பேஸ்டான நல்ல மூவி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள்
ஜாக்கி மூவியை பாருங்கள், உங்களுக்கு அது சீக்வன்ஸ்லேருந்து ஸ்டோரிலேருந்து எல்லாமே தெரியும். இப்போது ஒரு சண்டையில் எப்படி ஜாக்கி முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஜாக்கி எவ்வளோ முக்கியம். ஜாக்கினால தான் ஃபுல்லாக, அதனால தான் படம் பேரே ஜாக்கி சொல்லி வச்சது. அந்த மெடலும் சரி, அந்த ஜாக்கி மெடலுக்காக எவ்வளோ இதாகுது, வில்லன் என்ன நடந்தாலும் எதுவுமே ஆகாமல் அந்த ஜாக்கி படத்துக்காக மட்டும்தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸாக படம் எடுத்தது. இந்த ஹீரோ வந்து எவ்வளோ போல்டாக இருப்பார், அவர் போல்ட்னஸ், அவர் தைரியம், யார் என்ன காசு இருந்தாலும் எவ்வளோ ஆளுங்க இருந்தாலும் அந்த போல்ட்னஸ்க்கு அந்த ஹீரோக்காக மட்டும்தான் அந்த கிடா காளி சொல்லி சண்டை செய்யும். அதனால மட்டும்தான் இதாகும். எல்லாரும் சரி இந்த ஜாக்கி சொல்லி மூவியை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இருக்கிற ரிபப்ளிக் டே லீவில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மூவியாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு சரி, நம்மளுக்கு வந்து நம்ம வளர்க்குறது எல்லாம் தெரியும், உங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும். நீங்கள் எல்லா நேரத்துலையும் ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரி பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிடா பற்றினா தெரியும், இந்த கிடா சண்டை என்ன தெரியும், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நாலேஜபிளாக இருக்கும். இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க போய் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப கிராஃபிக்ஸாக நல்லாயிருக்கும், அவங்க ரசித்து பார்ப்பாங்க. நீங்கள் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். இந்த படம் வந்து ஓடிடி பார்க்குறதோட தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஸ்க்ரீனில் ரியலிஸ்டிக்காக அந்த 2 கிடா முட்டுற சவுண்டும் சரி, அந்த இதுவும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டு பி ஃப்ரேங்க் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு டிஃப்ரெண்ட் மூவி பார்த்த மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோ சரி, டிஃப்ரெண்ட் மூவியோ சரி, கண்டிப்பாக போய் எல்லாரும் ஃபேமிலியோடு சரி, ஃப்ரெண்ட்ஸோடு சரி, எல்லாம் கண்டிப்பாக இந்த மூவியை பாருங்கள். அப்போ தான் இந்த கிடா சண்டை பற்றி உங்களுக்கும் தெரியும், இந்த தமிழ் பாரம்பரிய விளையாட்டுன்னா சொல்லி உங்களுக்கும் தெரியும். எங்கள் டீமில் வந்து மொத்தம் ஒரு 20 பேர் மெயினாக எல்லாரும் இருப்பாங்க. இப்போ ரொம்ப கம்மியாக எங்கள் பசங்களே எல்லாரும் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. சில பசங்க இல்லைங்க, காஷிப், ஃபாதரு, சிராஜ், ஆஷிப், ஹாரிஷ், இப்ராஹிம், இந்த மாதிரி ஒரு 20 பசங்க இருக்கீங்க. மெயினாக எங்கள் அண்ணன், மெயினாக நம்ம அண்ணன் ஏதோ இந்த கடை ஓனர், நம்ம அண்ணன் ஷாவனும் இல்லை, நயீமு, அலீமு, ஃபயாஸ், அப்புறம் இருக்கா நம்ம அண்ணன் ஃபயாஸ்னு, அவர் வீடியோ கொஞ்சம் வர மாட்டார், கையான் அவர், நம்ம பாய் இருக்காங்க, அலி, அம்மா, நம்ம ஜாமா, எல்லாரும் பசங்க ரொம்ப ரோமான். துபாயில் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இதை ஸ்டார்டே பண்ண, நம்மளுக்கு கிடா வளர்க்கணும் அந்த மாதிரி வீடியோஸ் அவனே இல்லை. இந்த டீம் வந்து ரொம்ப இருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம டீமாக வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் போய் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் எல்லாருக்கும்